அம்மா, உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை. நீ போய் பாரு. நீ போம்மா. அனி, நிலா, 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 என்னண்ணா இப்படி அடிபட்டிருக்கு? உனக்கு யாருப்பா சொன்னா? நான் தானே சொன்னேன். மனசு கேட்கலண்ணா, நான் தானே சொன்னேன். என்ன சோழன் இது? நல்லா கேளுப்பா. எங்க கிட்ட கத்திட்டு வண்டி எடுத்துட்டு போனா போய் நேரா வண்டியை கொண்டு போய் எங்கேயோ விட்டுருக்கான். எப்படி அடிபட்டிருக்கு பாரு. எங்க மேலேயும் தப்பு இருக்குங்க. நீங்க வீட்டை விட்டு போனதும் உன்னாலதான் எல்லாம் நடந்துச்சுன்னு நாங்க எல்லாரும் ஒன்று பிடிச்சி கத்திட்டோம். அந்த கோவத்துல தான் கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு. சோழன் ரொம்ப வலிக்குது. சாரி சாரி. பரவாயில்ல. ஏன் சோழன் பார்த்து ஓட்டிக்கலாம்ல? இப்படி அடிபட்டிருக்கு பாருங்க. ரொம்ப வலிக்குதா? இந்த வலியெல்லாம் கூட நான் தாங்கி பண்ணல. ஆனா நீ என்ன விட்டு போனதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல நிலா. நான் பண்ணது தப்புதான் நிலா. ப்ளீஸ் நிலா, என்ன பண்ணிக்கலாம்ல? நான் உங்களுக்கு அடிபட்டதை பத்தி கேட்கிறேன் சோழன். நானும் அதை பத்தி தான் சொல்றேன். நீ வலிக்குதான்னு கேட்ட. எனக்கு வலிக்கல. நீ என்னை விட்டு போன பாரு. அந்த வலியை விட இதெல்லாம் பெரிய வலியா தெரியல. அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதுதான். ஆனா என்ன பண்றது, அந்த நேரத்துக்கு ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டேன். யோசிச்சு பாரு நிலா, என்ன மாதிரி ஒரு பையனுக்கு பொண்ண மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளா? அதான் கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணிட்டேன். ஆனா நான் உன் மேல வச்சிருக்க அன்பு உண்மைதான் இல்ல. நான் உன்னை முறையா பார்த்தப்பவே யாருன்னே தெரியாத எனக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசின. அப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. சோழன், இப்ப அதை பத்திலாம் பேச வேண்டாம். ப்ளீஸ் நிலா, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். உனக்கு மட்டும் அந்த சூர்யாவோட கல்யாணம் நடந்துருந்தா நான் உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன். நீ அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்ன. எனக்கும் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சேன். போலீஸ் ஸ்டேஷன்ல நான் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி உன்னை ஏமாத்தினது ரொம்ப பெரிய தப்புதான் இல்ல. இப்ப நினைச்சா கூட எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. நீ என்கிட்ட கேட்டல்ல, இத்தனை நாள்ல ஒரு முறை கூட இதை என்கிட்ட சொல்லணும்னு தோணலையான்னு. நான் எப்படி நிலா சொல்லுவேன்? நான் சொன்னா நீ என்ன விட்டு போயிட மாட்டியா நிலா? என்னோட மிகப்பெரிய பயமே அதுதான் இல்ல. அதனாலதான் நான் சொல்லல. என்ன மன்னிச்சிரு நிலா, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன மன்னிக்க கூடாதா நிலா? சாரி நிலா, சாரி. சோழன், இதை பத்திலாம் நம்ம அப்புறம் பேசலாம். விடுங்க. மன்னிச்சிரு. இங்க விடுங்க. இதை பத்திலாம் நம்ம அப்புறம் பேசலாம். என்ன?
டாக்டர் என்னென்ன சொன்னாரு? என்ன நான் வந்ததுலேருந்து டாக்டர் வந்து பார்த்த மாதிரியே தெரியல. நான் பார்த்ததுல இவனும் இவரும் தான் இருக்காங்க. மா, விஷயம் முதல்ல கேள்விப்பட்டதுமே நான் தாம்மா கூட்டி அதை சேர்த்தேன். இப்போதைக்கு இந்த டிஞ்சர்லாம் வச்சு கட்டி கட்டி ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் தான்மா பண்ணிடுறாங்க. இதுக்கு அப்புறம் தான் பெரிய டாக்டர்லாம் வருவாங்கன்னே சொல்லிடுறாங்க. டே பாண்டி, இந்த கிளாஸ் எடு. தலை ஏதாச்சும் வலிக்குதா? இப்போதைக்கு பரவாயில்ல. சோடா இந்தா, ஜூஸ் குடி. இந்தாடா குடி. வேண்டாண்ணே. டேய் குடிங்க சோழன். போதுண்ணே. இன்னும் கொஞ்சம் குடிங்க. நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைண்ணா. நானும் அவனை அப்படி திட்டிருக்க கூடாதுப்பா. ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டேன். அவன் இப்படியெல்லாம் அடிபட்டு வந்து நிப்பான்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலப்பா. அவனோட ஓனர் ஃபோன் பண்ணி சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் எனக்கு படபடன்னு வந்துருச்சு. வீட்டில் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு இங்க ஓடி வந்துட்டோம். ஏங்க சொல்லுங்க பாண்டி. நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. கேளுங்க. சோழன் மேல தப்பு இல்லைங்க. உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அதை தவிர அவன் உங்க விஷயத்துல வேற எந்த தப்பும் பண்ணலங்க. சோழனை நீங்க மன்னிக்க கூடாதா? நிலா, நானும் இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் தான்ப்பா இருந்தேன். அவனுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருப்பா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா அவன் வாழ்க்கையில ஒரு பிடிப்பே வந்திருக்கு. அவன் நிறைய மாறி இருக்கான்ப்பா. முன்னாடி அவன் எவ்வளவு மோசமா இருந்தான், இப்ப அவன் எவ்வளவு மாறி இருக்கான்னு நாங்க கண் கூட பாக்குறோம்ப்பா. நீ அவனை விட்டுட்டு போயிட்டன்னா அவன் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவான்ப்பா. அண்ணா, என்னண்ணா சோழன் ஏதோ முன்னாடி பொறுக்கியா இருந்த மாதிரி பேசுற? பாண்டி, அவன் இப்ப இருக்கிறத வச்சு பார்க்க கூடாதுடா. அவன் முன்னாடி எல்லாம் பொறுப்பே இல்லாம இருப்பான். அடிக்கடி பொய் சொல்லுவான். வீட்டுக்கு நேரத்துக்கு வரமாட்டான். யார் மேலேயும் எந்த அக்கறையும் இருக்காது. ஏன் அவன் மேலேயும் அவனுக்கு அக்கறை இருக்காது. ஆனா இப்ப எப்படி இருக்கான்? பொறுப்பா இருக்கான். நிலாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கிறான். அவனும் நிறைய மாறி இருக்கான்டா. அது எல்லாமே நிலாவாலதான். அதுக்குன்னு நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கலாம் சொல்லலப்பா. எங்க வீடு இருந்த நிலைமைய காரணமா காட்டி நாங்க எல்லாருமே ஒரு மாதிரியா தான் இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எல்லாமே மாறிச்சு. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. முடிஞ்சா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க ப்ளீஸ். ஆமாப்பா, நீ போனதை எங்களாலேயே தாங்கிக்க முடியல. வீடே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா. நீ இல்லைன்னா சத்தியமா அவன் ஒன்றும் இல்லாம போயிடுவான்ப்பா. ப்ளீஸ்ப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணா, தயவு செஞ்சு இதை பத்தி பேச வேணாம். நான் இப்போதைக்கு அங்க வரல.